வெல்கம் டு கணினியாதான். நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா உபுண்டு சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ரெட் ஹேட் பார்த்துருக்கோம், சென்டோஎஸ் அண்ட் சுசி பார்த்துருக்கோம். ஓகே, சுசி வந்து பேசிக்காக தான் பார்த்துருக்கோம், ஒரு இன்டெப்தா பார்க்கல. சென்டோஎஸ் ஓரளவு நம்ம டெப்தா பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து உபுண்டு சர்வர் வந்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்றது, கான்ஃபிகரேஷன், அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உபுண்டு சர்வர் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ubuntu.com வெப்சைட் போகிறோம். ஸோ அதில் வந்து மெனு இருக்குது உங்களுக்கு, என்டர்பிரைஸ், டெவலப்பர், கம்யூனிட்டி, டவுன்லோட். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் வெர்ஷன் இருக்குது, சர்வர் வெர்ஷன் இருக்குது, ஐஓடி வெர்ஷன் இருக்குது, கிளவுட் வெர்ஷன் இருக்குது. நம்ம உபுண்டு சர்வர் வெர்ஷன் தான் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கெட் உபுண்டு சர்வர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து விஎம், இன்ஸ்டன்ட் உபுண்டு விஎம், அப்புறம் மேனுவல் சர்வர் இன்ஸ்டலேஷன், ஆட்டோமேட்டட் ப்ரொவிஷனிங். ஸோ விஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு விஎம்மாவே வெர்ச்சுவல் மிஷினாகவே உங்களுக்கு இருக்கும். அதை டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஹார்ட் டிஸ்க், அந்த வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் எடுத்து நீங்கள் வெர்ச்சுவல் பாக்ஸோ இல்லை ஹைப்பர் வியோ இல்லை ஏதாவது எந்த வெர்ச்சுவல் மிஷினோட ஹார்ட் டிஸ்க்கோ நீங்கள் அதில் கனெக்ட் டேரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் சர்வர் தான் நம்ம நார்மலாக சர்வரில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது. ஓகே, ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் டிவிடி ஐஎஸ்ஓ ஃபைலாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை என்ன பண்ணலாம், சர்வர்லேயோ இல்லை எது டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா அதை வந்து பூட்டபிள் மீடியாவாக மாற்றிட்டு நீங்கள் அதை இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், ஐஎஸ்ஓவை டேரெக்டாக விஎம்ல வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அது வழியாகவே இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டவுன்லோட் ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து வெர்ச்சுவல் மிஷின் வழியாக நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் டவுன்லோட் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டவுன்லோட் உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.4 GB இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, லைவ் சர்வர் 64, 20 and 22 வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 22 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு ஹைப்பர் வியில் தான் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு ஹைப்பர் வி மேனேஜர் போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம எந்த டெஸ்க்டாப்போ இல்லை சர்வரோ, ஸோ அதில் அந்த சர்வரோட நேம் இருக்கும். அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ வெர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், நெக்ஸ்ட்டு, ஸோ வெர்ச்சுவல் மிஷினோட நேம் கேட்குது. நான் உபுண்டு சர்வர் 22 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது டிஃபால்ட்டு பாத்துலன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து போகலாம். ஸோ நான் வேற ஒரு பாத்தில் இதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன், இந்த வெர்ச்சுவல் மிஷினை. ஸோ அதனால் ஸ்டோர்டு அந்த கிளிக் பண்ணிவிட்டு ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டேட்டாஸில் ஹைப்பர் விஎம்ஸில் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், உபுண்டு 22. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டரோட தான் எல்லாமே நான் சேவ் பண்ண போகிறேன். செலக்ட் ஃபோல்டர், நெக்ஸ்ட். ஸோ ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2 இருக்குது. ஜென்ரேஷன் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரேம் வந்து 4 GB கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு 1 GB 2 GB போதும். ஸோ நான் வந்து 4 GB கொடுத்துக்கிறேன். அண்ட் ரேம் நிறையா இருக்கிறதுனால நான் 4 GB கொடுத்துக்கிறேன். நீங்கள் மினிமம் 2 GB கொடுத்துக்கலாம். அதாவது 2048 2 GB தான். 4 GB 4096, அதாவது 1024 1 GB. ஸோ அதே வந்து 2 GB மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, 4096 வந்து 4 GB. ஓகே, நெக்ஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெர்ச்சுவல் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறேன், அதாவது பிரிட்ஜ்டு மோடில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சிஸ்டம் எங்கே இருந்தாலும் இந்த விஎம் வந்து நான் வித்தின் த லேண்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக பிரிட்ஜ்டு மோடில் வந்து இதில் வந்து நியூ வெர்ச்சுவல் சுவிட்ச்னு ஒரு பிரிட்ஜ்டு மோடு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இதை செலக்ட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இதை டீட்டெயில்டு நீங்கள் பார்க்கணும், ஹைப்பர் வி வீடியோஸ் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, சுவிட்ச் செலக்ட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளோ வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 127 GB இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 25 GB மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, என்னோட இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 64 TB வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹைப்பர் வியில் அட்டாச் பண்ணலாம். ஓகே, ஹார்ட் டிஸ்க். ஸோ இதில் வந்து நான் இப்போ என்னோட இதில் 127 இருக்குது, அதில் வந்து 25 GB மட்டும் டைனமிக்காக ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ புதுசாக ஒன்று கிரியேட் ஆகுது வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம டிவிடி ஆட் பண்ணலாம். ஃபினிஷ். ஸோ உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, உபுண்டு சர்வர் 22 கிரியேட் ஆகிடுச்சு. இதில் போயிட்டு செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இப்போ டிவிடி நம்ம கனெக்ட் பண்ணோம். டிவிடி நம்ம எதை கனெக்ட் பண்ணோம், டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது எந்த ஃபோல்டரில் எந்த லொக்கேஷனில் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுறேன், இமேஜ் ஃபைலுங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் டியில் டவுன்லோட்ஸ் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த இதை இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக ஓகேனாவும் கொடுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ ஓகே கொடுத்துட்டேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு இதை வந்து ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்வருக்குள்ள பேசிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை போயிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஆக்ஷனில் போயிட்டு ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதில் 2 ஆப்ஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன், இன்ஸ்டால் உபுண்டு சர்வர் என்டர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது கீழே அந்த ஆரோ பாரை நீங்கள் பண்ணீங்கன்னா
இன்ஸ்டலேஷன் மேலேயே நீங்கள் எப்படி இன்ஸ்டலேஷன் ஆகி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விர்ச்சுவல் மிஷினில் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கீலாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லெஃப்ட்டு கண்ட்ரோலை யூஸ் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதே இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேசிக் இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. கேனல் இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. டைம் டேட் சர்வீஸ் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடுது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் வந்து 22.0 இன்ஸ்டலேஷன் அவைலபிள். கரண்ட்லி ரன்னிங் வந்து உங்களுக்கு வந்து 22.042 இருக்கு. ஸோ இதில் அப்டேட்டட் வெர்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம அதை இன்ஸ்டலேஷன் பண்ண வேணாம். ஓகே, நம்ம வித்தவுட் அப்டேட்டிங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா நீங்கள் அந்த அப்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ளது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதாகும். ஸோ இதை வந்து வித்தவுட் அப்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் வந்து இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். கீபோர்ட் லே அவுட். ஓகே, ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாயிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உபுண்டு சர்வர் வெர்ஷன் இருக்கு. ஸோ இதில் 2 இது இருக்கு. மினிமைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு 2வது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் சர்வர் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுத்துட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆயிடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கார்டு நிக் கார்டு வந்து கான்ஃபிகரேஷன் ETH0 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ETH0 என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ இன்ஃபோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள அட்ரஸ் நம்ம இதோட கார்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணுறது என்டர் பண்ணீங்கன்னா திரும்பி க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இது என்டர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு, ஐபி வெர்ஷன் 4, ஐபி வெர்ஷன் 6, VLAN டேக். நம்ம வந்து ஐபி வெர்ஷன் 6 யூஸ் பண்ண போறது இல்லை, ஐபி வெர்ஷன் 4 தான் யூஸ் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி வெர்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து நீ செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்கு, டிஹெச்சிபி, அதாவது ரவுட்டர் சர்வர். இப்போ எந்த டிஹெச் சர்வர் ரன் ஆச்சுன்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐபி பைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் டிஹெச்பி சர்வர் ரன் ஆகுது. ஸோ அதுலேருந்து டிஹெச்பி எடுத்துக்கும். மேனுவல்லாம் நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி என்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம அது கொடுக்க போகிறது இல்லை. கேன்சல் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், டிஹெச்சிபியிலே கொடுத்துருங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துருக்கு. ஓகே, ஸோ கிரீன் கலர் டன்னு செலக்ட் ஆயிருக்கு. என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக்ஸி அட்ரஸ் கேட்குது. ஃபாக்ஸி அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, நம்ம டன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மோட் பிளாங்காக கொடுத்துட்டு டன்னு கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மிரர் அட்ரஸ். உபுண்டு சர்வரோட மிரர் எங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் எடுத்து வந்துடும். ஓகே, நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை செலக்ட் பண்ணிடுறோம். டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். அடுத்து டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னது, இன்ஸ்டலேஷன், அதாவது ஹார்ட் டிஸ்க். ஓகே, என்டையர் டிஸ்க் வேணுமா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஹார்ட் டிஸ்க், ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு. நிறைய ஹார்ட் டிஸ்க் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி என்கிரிப்ட் பண்ணணும்னா நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அந்த ஹார்ட் டிஸ்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ LVM வேணும்னா நீங்கள் LVM இதை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ LVM வேண்டாம்னா இதை எடுத்து பண்ணிங்கன்னா LVM இதாகிடும். அதே மாதிரி கஸ்டம் ஸ்டோரேஜில் நீங்களே எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கஸ்டம் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லாமே இன்புட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ டன் கொடுத்தீங்கன்னா நான் ஸோ ஹார்ட் டிஸ்க்கு கேட்குது. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டலேஷன் நீங்களே எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், டைரெக்டாக பண்ணுறேன். கஸ்டம் ஸ்டோரேஜ் பண்ணாமல் என்டையர் டிஸ்கே வந்து நான் இன்ஸ்டலேஷன் பண்ணுறேன். ஸோ லேட்டர் ஆன் வீடியோஸ் நம்ம வந்து எப்படி வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, என்டையர் டிஸ்கே நான் கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துடும் உங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டுக்கு வந்து 11 GB எடுத்துருக்கு, பூட்டுக்கு ஒரு 2 GB எடுத்துருக்கு. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வித் டிஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன். ஸோ கண்டினியூ கொடுங்க. செஷன் நேம் பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு நேம் ஒன்று செட் பண்ணுறேன். சட்மின்னு கொடுக்குறேன் நேம். ஓகே, அதே மாதிரி சர்வர் நேம் வந்து டெஸ்ட் சர்வர் அப்படின்னு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ யூசர் நேம் வந்து அதே மாதிரி எஸ்அட்மின் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSH சர்வர் இன்ஸ்டலேஷன் பண்ணணுமான்னு கேட்கு. ஏன்னா SSH இருந்தால் நம்ம வந்து ரிமோட்டாக எடுக்க முடியும். ஸோ அதனால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து SSH சர்வர் இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நம்ம எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 by 1 அந்த இன்ஸ்டலேஷன்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனலாக இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ரீபூட் பண்ணிடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட்னு இருக்குது. ஓகே, அப்போ இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ரீபூட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ரீபூட் நவ் பார்த்தீங்கன்னா
ரீபூட் ஆகிடும். ஓகே, ஸோ ரீபூட் ஆகட்டும், ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். பேசிக் இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ விர்ச்சுவல் மிஷினில் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இதே இது வந்து நீங்கள் இதில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்வரில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான். விர்ச்சுவல் மிஷினில் வந்து நான் கீலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணணும், கண்ட்ரோல் கீ இது பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் ஆகலை. ஸோ பூட் ஆகிருக்கு. ஸோ பேனல் எல்லாத்தையும் செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களுக்கு லாஸ்ட்டில் லாகின் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ட்ரு பண்ணிங்கன்னா ரொம்ப நேரமாக அப்படியே இருந்ததுன்னா ஒரு தடவை என்ட்ரு பண்ணுங்கள், உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஓகே, லாகின் ப்ராம்ப்ட்டு செட்மின் கொடுப்போம். ஓகே, பாஸ்வேர்டு வந்து ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தது உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக்காக ஒரு சர்வரை வந்து ஹைப்பர்-வியில் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம்? ISO ஃபார்மேட் இது டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணி ரேம் எல்லாமே விர்ச்சுவலாக ஹார்ட் டிஸ்க்கு ரேம் எல்லாமே விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம விர்ச்சுவல் விஷனாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். அதாவது ஹைப்பர்-வி விஎம்மாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உபுண்டு சர்வரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.